அனைத்து எண்ணும் எழுத்தும் கையாளக்கூடிய ஆசிரியர்களுக்கும் வணக்கம். தற்பொழுது நம்முடைய டிஎன்இஸ்ரீ ஸ்கூல்ஸ் ஆப்பில் எண்ணும் எழுத்தில் புதிதாக ஒரு மாடூல் அப்டேட் செஞ்சுருக்கிறாங்க. அந்த மாடூல் என்ன, அதை எவ்வாறு நாம் மேற்கொள்வது என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதற்கு நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஃபர்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் செய்து டிஎன்இஸ்ரீ ஸ்கூல்ஸ் ஆப்பை சர்ச் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் செய்த பிறகு ஆப்பை ஓப்பன் செய்து உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுடைய எண்ணும் எழுத்து மாடலில் கிளிக் செய்தீங்க அப்படின்னா இதில் கோக்லாஸ்டிக் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற புதிதாக ஒரு மாடல் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக கிளாஸ் 1 to 3ங்கிற 3 வகுப்புகளும் காட்டுது. சப்போஸ் உங்கள் வகுப்பு 4, 5ஆக இருந்தால் அல்லது 1, 2ஆக இருந்ததுன்னா நீங்கள் பேக் போயிட்டு கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸில் உங்களுடைய கிளாஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அல்லது 1, 2, 3 டிஃபால்ட்டாக இருக்குது. இதில் உங்கள் கிளாஸ் எதுவோ அதை தேர்வு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய மீடியம் எதுவோ அதை தேர்வு செஞ்சுக்கோங்க. இப்போ என்னோடய கிளாஸை வந்து 1, 2, 3மே என்னோடய கிளாஸ் அப்படிங்கிறதால நான் அதை அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா உதாரணத்துக்கு கிளாஸ் 3ல் கோக்லாஸ்டிக் மாடலில் கிளிக் பண்ணுறோம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 14, ஃபுல்லி ரெக்கார்டட், இதுவரையும் நம்ம எதுவுமே செய்யாதனால நாட் எட் ரெக்கார்டட்னு சொல்லிட்டு 14 ஸ்டூடெண்ட்ஸ் காட்டுறாங்க கிளாஸ் ஏல. இப்போ அதில் ஒவ்வொரு மாணவருக்கும் நம்ம வந்து மார்க்கை என்டர் பண்ணணும். ஸோ இப்போது நீங்கள் என்டர் ஆக்டிவிட்டி டீட்டெயில்ஸை கிளிக் செய்தவுடன் ஃபஸ்ட்டு மாணவியோட நேம் வந்து காட்டுது. இதில் லைஃப் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதுல 5 ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த மாணவியினுடைய ஸ்டார் என்னவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஆட்டிடியூட் அண்ட் வேல்யூஸில் எத்தனை ஸ்டார்ஸோ அதை கொடுத்துக்கோங்க. அதே போல் வில்னஸ் அண்ட் எக்ஸசைசஸில் எத்தனை ஸ்டார் அவங்க எடுத்துருக்காங்களோ அதை கொடுக்கலாம். அதே போல் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் 4 ஸ்டார்ஸ் நான் கொடுத்துருக்கேன். வராக கொடுத்துட்டு சப்மிட் ஆன்சர் கொடுத்துட்டுனா சப்மிட் ஆகிடும். கன்ஃபர்மேஷன் கேட்குது. மறுபடியும் ஒரு ஸ்கோரை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. ப்ளீஸ் செக் த ஸ்கோர் பிஃபோர் சப்மிட்டிங் த ஸ்கோர் கேனாட் பி சேஞ்ச் ஆஃப்டர் சப்மிட் அப்படின்னு கேட்குது. ஸோ நீங்கள் மறுபடியும் சரி பண்ணணும் அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போது கன்ஃபார்மாக கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா சப்மிட் கொடுத்துடலாம். இப்போது ஒரு மாணவியுடைய ஸ்கோர் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ இரண்டாவது மாணவி வந்து இல்லை அப்படின்னா ஸ்கிப் கொடுக்கும் பொழுது அதனுடைய ரீசன் கேட்கும். ஆப்ஷன் டுடே அல்லது லாங் ஆப்ஷன், இதில் 2 தேர்வு செய்து சப்மிட் கொடுக்கணும். அல்லது அந்த மாணவியும் அந்த கோக்லாஸ்டிக் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய மதிப்பெண்களை நீங்கள் ஒவ்வொரு மாணவிக்கும் வரிசைக்கிரமமாக எத்தனை ஸ்டார்ஸோ அதுக்கேற்றாற் போல் நீங்கள் கொடுத்து சப்மிட் ஆன்சர் கொடுக்க வேண்டும். இவ்வாறாக ஒவ்வொரு மாணவிக்கும் நீங்கள் கோக்லாஸ்டிக்கை எளிமையாக ஆப்லேயே என்டர் செய்து கொள்ளலாம். நீங்கள் வந்து மதிப்பெண்களை தனியாக இதற்காக ரெக்கார்ட் பதிவு செய்ய தேவை இருக்காது. நன்றி.